ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் கலித்தொகையிலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன? எழுந்தன துகள், ஏற்றனர் மரபு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளன கலித்தொகையிலன்னு கேட்டிருக்காங்க. முல்லைக்கலி. ஆன்சர் முல்லைக்கலி. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இது இந்த கலித்தொகை பாடல் வரி கலித்தொகையில் எந்த பிரிவில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா முல்லைக்கலியில் இடம்பெற்றிருக்குது. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஆற்றுதல் என்பது அலர்ந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அடுத்த வரிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆற்றுதல் என்பது அலர்ந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அதுக்கு அடுத்த வரி என்ன அப்படின்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆன்சர் பி. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் என்ன அப்படின்னா பரிபாடல் மற்றும் கலித்தொகை. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பரிபாடல், கலித்தொகை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகை. 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். துள்ளல் ஓசையை கொண்ட நூல் கலித்தொகை. துள்ளல் ஓசையை கொண்ட நூல் கலித்தொகை. அடுத்த ஒரு பொறுத்துக. இலக்கியம் மற்றும் மக்கள் வாழ்வியல் எப்படி இருந்தது அந்த இலக்கியத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம். சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம். கலித்தொகை அடிமை முத்திரையிடல். கலித்தொகை அடிமை முத்திரையிடல். மலைப்படுகடாம். மலைப்படுகடாமில் எப்படி மக்களுடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னா மக்களின் உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி அதில் சொல்லப்பட்டிருந்தது. மலைப்படுகடாம் மக்களின் உணவு பழக்க வழக்கம். நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். ஆன்சர் பி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி, கலித்தொகை. இந்த நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி எல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். கலித்தொகை 8 தொகை நூல், அதனால் அது பொருந்தாதது. கலித்தொகையில் நெய்தற்கலியின் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தற்கலியின் ஆசிரியர் நல்லந்துவனார். நல்லந்துவனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் 33. நல்லந்துவனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் 33. கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல் கலித்தொகை. இன் உயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய்பொருளை என வரும் கலித்தொகை பாடலடிகள் இடம்பெற்றுள்ள திணை பாலைக்கலி. பாலைக்கலி. இன் உயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய்பொருளே என வரும் கலித்தொகையின் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள திணை பாலைக்கலி. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு பொறுமை. பொறை அப்படின்னா என்ன அப்படின்னா பொறுமை. யாழுளே பிறப்பினும் யாழ்க்கு அவைதான் என் செய்யும் சூழுங்கால் நும்மகள் நுமக்கு ஆங்கு அணையலே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னா ஆன்சர் பி. இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும். யாழுளே பிறப்பினும் யாழுக்கு அவை என செய்யும் சூழுக்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னா இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை. நெடுந்தொகை அப்படின்னா அகநானூறு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 8 தொகை நூல்கள். நறுந்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல் கிடையாது. அதனால் இது பொருந்தாதது. ஆன்சர் டி. இப்போ கலித்தொகை பாடல் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நியூ புக்கில் பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்டில் பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் 10th பாடல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 2 பாடலுமே ஒரே பாடல் தான். இப்போ 10th புக்கில் இருக்கிற அந்த ஓல்டு புக்கில் இருக்கிற அதே பாடல் தான் இப்போ நமக்கு நியூ புக்கில் 8th அதை போட்டிருக்காங்க. 8th இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கலித்தொகை பாடல் கொடுத்துருப்பாங்க. ஆற்றுதல் என்பது அலர்ந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோற்றல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்வோடாது உயிர்வவல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். எழுதினது யாரு? நல்லந்துவனார்.
இல்வாழ்வு, அதாவது நமக்கு என்ன சொல்லுங்க, ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல். ஆற்றுதல் அப்படின்னா இல்வாழ்வு அப்படிங்கிறது வறியவர்களுக்கு நம்ம உதவி செய்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நம்ம நடக்கிறது. அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அறிவு எனப்படுவது அறிவு அற்றவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல். செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். நிறை எனப்படுவது மறை பொருளை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழணும் அப்படின்ட்டு இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. நூல்வழி கலித்தொகை வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் 150 பாடல்களை கொண்டது. கலித்தொகை வந்து எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதம், நெய்தல், பால் என 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையினை தொகுத்த நல்லந்துவனார் யார் அப்படின்னா சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை பாடியவரும் யார் தான், இவர் தான். இதே பாடல் தான் வந்து நமக்கு 10th ஓல்டு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. கலித்தொகை ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல், அதே பாடல் தான். அதான் இல்வாழ்வு அப்படின்னா என்ன, நம்ம வந்து வருந்தி வந்தவர்களுக்கு உதவுதல் தான் இல்வாழ்வு. அதான் ஆற்றுதல்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆற்றுதல் எனப்படுவது அலர்ந்தவருக்கு உதவுதல் அப்படின்னா என்ன மீனிங்னா, இல்வாழ்வு என்பது வருந்தி வந்தவருக்கு உதவுதல். அடுத்து போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பாதுகாப்பு என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். போற்றுதல் அப்படின்னா பாதுகாத்தல். பாதுகாத்தல் அப்படிங்கிறது என்ன, அன்புடையாரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு எனப்படுவது என்ன, பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா என்ன, பண்பு எனப்படுவது சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது என்ன சொல்லியிருக்காங்க, தன் கிளை செராமை. கிளை அப்படின்னா உறவினர்கள். அன்பு எனப்படுவது நம்முடைய சுற்றங்கள் தழுவி வாழ்தல். அடுத்து அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல். அறிவு, நம்மளுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா அறிவு இல்லாதவங்க, பேதைனா அறிவு இல்லாதவங்க, அவங்க சொல்லக்கூடிய சொற்களை வந்து பொறுத்து கொள்ளுதல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. செறிவு அப்படின்னா நெருக்கம். நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை வந்து காத்து நிற்றல். நம்ம ஒரு வாக்கு சொன்னோன்னா அதை காத்து நிற்கிறதா வந்து செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறைவு எனப்படுவது பிறர் அறியாது மறைபொருளை காத்தல். அடுத்தது முறை. முறைனா நீதி. நீதி எனப்படுவது என்னென்னா கண்ணோடாது உயிர்வவல், ஒருபால் கோடாது ஒருத்தல். அதாவது நீதிங்கிறது உரிய தண்டனை வழங்குறது. அதாவது நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. தண்டனை அப்படிங்கிறது நீதி முறை வலுவாமல் கொடுக்கறது தான் என்னது, தண்டனை. பொறுமை எனப்படுவது என்ன, பொறை. பொறைனா பொறுமை. பொறுமை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளுதல். நல்லந்துவனார் வந்து சங்ககால புலவர். இவரை பற்றிய குறிப்புகள் வந்து நமக்கு அதிகம் கிடைக்கல. இவர் நெய்தற்களில் வந்து 33 பாடல்களை வந்து பாடியிருக்காரு. கலித்தொகை தொகுத்தவரும் யார் தான், இவர் தான். 8 தொகையும் 10 பாட்டும் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சங்க இலக்கியங்கள். 8 தொகையில் ஒன்று தான் கலித்தொகை. இது கலிப்பாக்களால் ஆனது. இந்த கலித்தொகை பார்த்தோன்னா நாடக பாங்கில் அமைந்திருக்கு. நாடக பாங்கில் அமைந்திருக்கு. இசையோடு பாடுவதற்கு ஏற்றது. இந்த கலித்தொகை வந்து இசையோடு பாடுவதற்கு ஏற்றது. கலித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 150 பாடல்கள் இருக்குது. துள்ளல் ஓசை உடையது. நமக்கு பாடமாக அமைந்துள்ள பகுதி நெய்தற்களி. இதனை இயற்றியவர் யார், நல்லந்துவனார். இந்த பாடல்களை படிக்கும்போது கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். எனவே இதனை கற்றறிந்தோர், தமிழ் சான்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்ட்டு சொல்லுவாங்க.